எவ்ரிவன். இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேரத்தை வீணாக்காத, அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க இல்லையா. என் டைமை வேஸ்ட் பண்ணாத, நேரத்தை வீணடிக்காத, படி அப்படிலாம் டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதை டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட் வேஸ்ட்னா வீணடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாத அந்த மாதிரி சொல்றது. டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா நேரத்தை வீணாக்காத. அவள் ரொம்ப புத்திசாலி. இது எப்படி சொல்வோம்? அவள் ரொம்ப புத்திசாலி, அவன் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஷீ எப்படி வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அவன் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறத ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். மறந்துடாத. மறந்துடாத, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், மறந்துடாத. இல்லைனா ஃபுட் ஏதாச்சும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறந்துடாத, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு மறந்துடாத, இப்படிலாம் டைலாக் சொல்லுவோம். அந்த டைலாக்கை டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். இதுவே மறந்துட்டேன் அப்படிங்கிறது ஐ ஃபோர்காட். ஐ ஃபோர்காட். ஃபோர்காட்னா ஃபோர்கட்டோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஃபோர்காட். கொஞ்சம் நேரம் சும்மா இரு. தயவுசெய்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் சும்மா இரு. பி ஐடில் ஃபார் அ வைல். ஐடில் அப்படின்னா இந்த சும்மா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த வேலையும் இப்போ நம்ம சும்மா, அதுதான் ஐடில். பி ஐடில் ஃபார் எ வைல். ஃபார் எ வைல் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு. பி ஐடில்னா சும்மா இரு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போன்றவை. இது மாதிரியான, மாதிரி, இது மாதிரி, இது போன்றது, இந்த மாதிரி சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா சர்ச் ஆஸ்ன்னு சொல்லலாம். சர்ச் ஆஸ். போன்றது, இது போன்றது அப்படின்னு சொல்றத சர்ச் ஆஸ், லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் சர்ச் ஆஸ் அப்படிலாம் சொல்லலாம். பஸ் நிலையம் எங்கே உள்ளது? அதாவது இங்கே பஸ் ஸ்டாப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பஸ் ஸ்டாப் அப்படின்னா அதுதான் நம்ம பஸ் ஏறுவோம், இது நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பஸ் நிலையம் எங்கே? எங்கே அப்படிங்கிறத வேர்னு கேட்கலாம். ஸோ வேர் த பஸ் ஸ்டாப். வேர் இஸ் த பஸ் ஸ்டாப். இதுவே இங்கே பஸ் நிலையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். ஹியர் அப்படின்னா இங்கே எங்கே இருக்குது, வேர் இஸ் த பஸ் ஸ்டாப். எனக்கு டைம் இல்லை. தயவு செய்து என்னை விட்டு, எனக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட சண்டை போடுற டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ஃபைட் வித் யூ. எங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் டைம். அதே மாதிரி எனக்கு சாப்பிட டைம் இல்லை, அந்த மாதிரி சொல்றதுலேயும் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஏன் இந்த மாதிரி இருக்க? கொஞ்சம் ஜாலியாக இரு. ஏதாச்சும் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைலண்டாக இருக்கும். அதை நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அதை ஒய் ஆர் யூ லைக் திஸ். ஒய் ஆர் யூ லைக் திஸ் அப்படின்னா நீ ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதா ஒய் ஆர் யூ லைக் திஸ் அப்படின்னு கேட்போம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போது எனக்கு வேலை இருக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ எனக்கு வேலை இருக்கு, இந்த மாதிரி சொல்றது எப்படி சொல்லலாம்? இப்போது எனக்கு வேலை இருக்கிறது, இப்போ நான் வேலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஐ எம் பிஸி ரைட் நவ். ஐ எம் பிஸி அப்படின்னா நான் பிஸியா இருக்கேன். ரைட் நவ் அப்படின்னா இப்போ. புரிஞ்சுதுங்களா? ஐ எம் பிஸி ரைட் நவ் அப்படின்னா நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், எனக்கு டைம் இல்லை இப்போ அதுக்கெல்லாம், அந்த மாதிரி சொல்றது தான் ஐ எம் பிஸி ரைட் நவ். நான் வேலையா இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் தட். ஐ எம் பிஸி ரைட் நவ். ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படிலாம் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கா, என்னோட வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்குது, என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஸ்டோரியில் இங்கிலீஷ் போடுங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஸ்டோரியாக போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேன்.